வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 542வது வாரம். தொடர்ச்சியாக 541 வாரத்திற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுகளுக்கும் அதேபோல் வரக்கூடிய வாரத்திற்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கும் நன்றி. வேந்தர் டிவி நிர்வாக இயக்குனர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் SRM அண்ணன் ரவி அண்ணனுடைய துணைவியார் அவர்களுக்கும் மற்றும் CEO டைரக்டர் பிரேம் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஸ்பான்சரை செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஜோதிட வார நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வாரம் கண்டு கழிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றிய நேயர்களுக்கு தான் முதலில் நன்றி. டிவியிலும் சரி, யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, டிஜிட்டல்லையும் சரி, ஃபேஸ்புக்கிலும் சரி, எங்கே போட்டாலும் லட்சக்கணக்கான வியூவர்ஸை கொண்டுள்ள ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வமும் நன்றிகளுக்கும் வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். பங்குனினால் நம்ம தெரில, பங்குனி உத்திரம் வருதா தெரில, முருகனை பற்றியே நிறைய, கந்தசாமி கோயிலை பற்றி நிறைய பேசுகிறீங்க சென்னையில், ஆனால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு கந்தசாமி கோயில் போகிறச்சு அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டாங்க. எனக்கு பிடித்த கோயிலில் சென்னையில் ஒரு அற்புதமான முருகர் கோயில்னு பார்த்தா எனக்கு கந்தசாமி தான். நான் வேறு எந்த முருகர் கோயிலுக்கும் போகிறதில்ல. எனக்கு பாசிட்டிவ் வைப் இருந்தால் தான் போவேன். அதில் கந்தசாமி கோயில் வந்து பாரிஸ் கார்னரில் இருக்குது. பழமை வாய்ந்த கோயில், மன்னர்கள் காலத்திலிருந்து அற்புதமாக இருக்கக்கூடிய கோயில். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இரும்பு கடை வியாபாரிகள் மற்றும் பல வணிகங்களை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்கிற கோயில். தலைமுறையாக எங்கெங்கே அமெரிக்காலெலாம் செட்டில் ஆனவங்களாம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு கும்பிடாமல் போக மாட்டாங்க. நிறைய பேர் கந்தசாமி கோயில்னால் தெரியாது, கந்தக்கோட்டைன்னா தெரியும் எல்லாருக்கும். நிறைய சித்தர்கள், மகா புருஷர்கள், மன்னர்கள்லாம் வந்த இடம் அது. இதோ சாதாரணமாக நினைக்கூடாது. சிட்டியில் அற்புதமான குளத்தோடு இருக்கக்கூடிய, அதுவும் அந்த கன்ஜஸ்டட் பாரிஸ் கார்னரில் அப்படியே குளம் பார்த்திங்கன்னா ஜக ஜக ஜகன்னு இருக்கும். அவ்வளோ மீன் இருக்கும் உள்ளே நனைஞ்ச உடனே. அவ்வளோ ஏதோ இந்த சந்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய கோயில்னு ஆச்சரியமாக இருப்பாங்க முதல் முறை வர வச்சாலும். நிறைய பேர் இந்த ஏரியாவில் போய் செல்வி சொல்கிறாரு என்னான்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு மலைப்பாயிட்டு அப்படியே கூப்பிடுவாங்க. திருவிழாக்கள்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ விசேஷமாக பண்ணுவாங்க. பெரிய பெரிய அறுபடை வீடுகளில் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற குருக்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். சிரத்தையுடன் செய்வார்கள். முருகரே தெரிய மாட்டார், குட்டியூண்டாக இருப்பார், தொலைவில் இருந்தால் தெரியவே மாட்டார். ஆனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகர். மூலவர் கந்தசாமி, உற்சவர் முத்துக்குமரர், அம்மன் வள்ளி தெய்வானை, தீர்த்தம் சரவண பொய்கை, ராமலிங்க சுவாமிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள், பாமன் சுவாமிகள். பாமன் சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம். யோசிச்சு பாருங்கள், வள்ளலாரே வந்து வழிபட்ட இடம் அது. உற்சவர் முத்துக்குமரர் தனி கொடிமரத்துடன் உள்ளார். விநாயகர் நாமம் குளக்கரை விநாயகர். விநாயகருடைய நாமம் வந்து குளக்கரை விநாயகர். சித்தி புத்தி விநாயகர் அமர்ந்த கோலத்தில் தனி சன்னிதானத்தில் இருக்கிறார். சரவண பொய்கை கரையிலும் ஒரு விநாயகர் இருக்கிறார். இங்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. பால் குடம், பால் காவடி, முடி காணிக்கை, திருக்கல்யாண உற்சவம், செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் சுவாமியை வழிபட்டால் குடும்பம் சிறக்கும், ஐஸ்வர்யம் பெருகும் என்று அற்புதமான நம்பிக்கை. பன்னீர் எப்பவுமே அபிஷேகத்துக்கு
கோயிலே தயாரிக்கக்கூடிய பன்னீர் ஜம்முன்னு விற்பாங்க, வாங்கி கொடுத்துருங்க. அவங்க பாட்டு பண்ணுவாங்க. அந்த அபிஷேக நேரத்தில் பன்னீரை வேறு என்ன பண்ண முடியும்? யாரும் குடிக்க முடியாது. முருகருக்கு தான் ஊற்றுவாங்க. பால்லாம் கூட யாராவது எடுத்துன்னு போயிடலாம். நெய் தீபம் விசேஷம், நல்லெண்ணெய் தீபம் விசேஷம். பிணிகள், தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பிணிகள்னால் நோய், கடன், நிறைய பிரச்சனை இருக்குது. பசுவிற்கு பழங்கள், கீரைகள் கொடுத்து வணங்கினால் அவை நீங்கும் என்பது ஐதீகம். கோமாதா பூஜை இங்கே தினமும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தோல் நோய், கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே சரவண பொய்கையில் அந்த காலத்துலலாம் வெள்ளம் கரைச்சி விடுவாங்க. இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குளத்தங்கரையில் போய் நின்னாவே போதும், அவ்வளோ விசேஷம் இது. அன்னதானத்திற்கு அரிசி பருப்பு கொடுக்கறது, எண்ணெய் பொருள்கள் கொடுப்பது, அதெல்லாம் நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க அன்னதானம். குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் சித்தி பித்தி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் அது தீரும் என்ற நம்பிக்கை. குழந்தைங்கரை பக்கத்தில் இருப்பார். சிவன் சன்னிதானம் அற்புதமாக இருக்கும். அங்கே அம்பாவை கண்ணாடியில் தான் பார்க்கணும். அபிராமியை முருகன் தானாக விரும்பி இவ்விடத்தில் நின்றவர் என்பதனால் பீடமில்லாமல் தனித்து தரையில் நின்று கோலத்தில் காட்சியளிக்கிறார். வள்ளி தெய்வானை தனித்தனி சந்நிதிகளில் அருள் பாலிக்கின்றனர். தை மாதம் 18ஆம் நாள் பிரதான திருவிழா. கந்தசஷ்டி, வைகாசி, வசந்த உற்சவம், ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம் ஆகிய நாட்கள் விசேஷமாக காணப்படக்கூடிய கோயில் இது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கந்தர் என்ற மந்திரம் சொல்லி கந்தனுடைய திருநீற்றால் தடவிக்கொண்டாலே நன்மைகளெல்லாம் வந்து சேரும் என்று அற்புதமான நம்பிக்கை. முருகனின் அருளியம் சக்தியை வேண்டி உச்சரிக்கப்படும் ஒரே சொல் கந்தா. முருகனுடைய பரிபூர்ண சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கந்தா என்று சொன்னாலே போதும். கந்தன் இருக்க பயமே. இனி வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெற்றுத்தரும் அற்புதமான கோயில் எதுன்னா கந்தசாமி கோயில், கந்தக்கோட்டம் என்ற சொல்லக்கூடிய கந்தசாமி கோயில். சரி, சென்னையில் ஹைகோர்ட்டுக்கு பக்கம், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கம், எக்மோருக்கு பக்கம், பாரிஸ் கார்னரில் அப்படியே அலைமோதக்கூடிய கூட்டம். சாதாரண நாளில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஏரியாவில் சுற்றின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கோயில் இவ்வளோ விசேஷம். சென்னை மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் வடபழனிக்கு தான் ஓடுவாங்க. இந்த முருகர் தான் சோதனையே செய்ய மாட்டார். யார் வந்தாலும் அபயம் கொடுப்பார், அருள் பாலிப்பார். இந்த முருகனை கும்பிட கும்பிட வேறு மாதிரி ஆகிடும். சேலஞ்சு பண்ணி சொல்லலாம், நல்லது நடக்கும். சும்மா போயிட்டு முருகர் சன்னிதானத்தில் 8 எலுமிச்சை பழத்தை கூட்டு ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டு ஜூஸ் சாப்பிட்டு பாருங்கள். குடும்பத்தில் நெய் கொடுங்க, தீபத்துக்கு அரிசி வாங்கி கொடுங்க, கல் உப்பு வாங்கி கொடுங்க, மிளகு வாங்கி கொடுங்க, சாம்பார் பருப்பு வாங்கி கொடுங்க, எண்ணெய்கள் வாங்கி கொடுங்க, காய்கறிகள் வாங்கி கொடுங்க. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதானே பண்ண முடியும். பிரசாத கடையில் யாருக்காவது ஒரு இனிப்போ புளியோதரையோ வாங்கி கொடுங்க. கோயிலே பிரசாத கடை கஷ்டப்பட்டு டெண்டர் எடுத்திருக்காங்க, அவங்கக்கிட்டே வாங்கி கொடுங்க. எப்பவுமே வெளியில் இருக்கிறதோட கோயிலில் சீப்பாக தான் இருக்கும். மக்களுக்கும் ஒரு பிரசாதமாக பயபக்தியோடு சாப்பிடுவாங்க. டெண்டர் எடுத்துருக்கவங்களும் உச்சி குளிர இருப்பாங்க. நம்ம தானே நம்மளுடைய மதத்தை வளர்க்கணும். கோயிலுக்குள்ளே போகிறச்ச அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள், பெருக்குபவர்கள், க்ளீன் செய்பவர்கள், சுத்தம் செய்பவர்கள், சாமி பல்லக்கை தூக்குபவர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். ஐயர்கள், ஐயர்மார்களுக்கெல்லாம் வேறு ரொம்ப சம்பளம்லாம் கிடையாது. வேணுமுன்னா பெரிய ஐயருக்கு வேணுமுன்னா நிறைய இருக்கும். ஆனால் மற்றவங்கெல்லாம் அந்த முருகர் தங்களுக்கு ஒரு நாள் விடிவு கொடுப்பார்னு நம்பி செய்கிறார்.
எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சது செய்யும். ஒரு வாரம் இந்த ஐயருக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் வேறு ஒரு ஐயருக்கு கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொடுங்க. உண்டியில் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? நம்மளுக்கே நம்மளே கைங்கரியம் நம்மளே பண்ணணும். நமக்கு எதுக்கு ஏஜென்சி? நமக்கு எதுக்கு உண்டி? நான்லாம் கோயிலுங்களுக்கு அரிசி தான் வாங்கி தருவேன். நான் எந்த கோயிலை பற்றி சொன்னாலும் அங்கே போய் கேட்பாருங்க. கந்தசாமி கோயிலே கேளுங்க, செல்வி அரிசி வாங்கி கொடுத்துக்கினே இருப்பாராமான்னு சொல்லுவான். அந்த கந்தசாமி கோயிலுடைய கொடிமரம் வந்து ரொம்ப விசேஷம். முருகரை பார்க்குறீங்களோ இல்லையோ, கொடிமரத்தில் நின்று மனதார பிரார்த்தனை செய்யும். அந்த கோயிலில் தான் ரொம்ப விசேஷம். நிறைய பரிகாரம் இருக்குது. உயிருக்கு கண்டம், ஒரு மாதிரி நோயில் ரொம்ப தொந்தரவெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும். ரத்தத்தில் நோய் இருக்கவங்க, ரத்தத்தில் பாதிப்பு இருப்பவங்க, ஒரு மாதிரி மரண பயம்லாம் இருக்கவங்க அந்த கோயிலில் போய் உட்காந்தா போதும். சேவலை சுற்றி விடக்கூடிய பரிகாரம் உண்டு அந்த கோயிலில். அங்கே கொல்ல மாட்டாங்க. கறி சேவலாக இருந்தது, நீங்கள் அங்கே சுற்றி விட்டோன்னா கொடிமரத்தில் போய் அது முருகர் சேவலாகிடும். சேவலையும் எல்லாரும் பயபக்தியோடு கும்பிட்டுட்டு போவாங்க. அது அவரவர்களது. நீங்கள் வெறும் எலுமிச்சை பழம் கொடுத்தாவே எனக்கு போதும். அது சேவல் மற்றதெல்லாம் இருக்கிறவங்க அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு, எல்லாமே பரிகாரம் தான். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் நடக்கும். கந்தக்கோட்டம் சென்னையில் வந்து நிறைய 1 கோடி பேர் இருக்கீங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்லாம் சேர்ந்தா இந்த கந்தசாமி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க. ரொம்ப செவ்வாய்க்கிழமை வராதிங்க, ரொம்ப கூட்டம் ஏற்கனவே இருக்கும். அப்புறம் செல்வியை வந்து திட்டாதீங்க. சாதாரண நாளில் வாங்க, சனிக்கிழமை வாங்க, புதன்கிழமை வாங்க, வேலைக்கிழமை வாங்க, திங்கக்கிழமை வாங்க. ரொம்ப அற்புதமாக கும்பிடலாம். கல் உப்பு எடுத்துன்னு வாங்க, மிளகு எடுத்துன்னு வாங்க, சீரகம் எடுத்துன்னு வாங்க, அரிசி எடுத்துன்னு வாங்க, பருப்பு எடுத்துன்னு வாங்க. வேறு என்னென்ன இருக்குதோ சமையலுக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய லிஸ்ட்டு இருக்கும். மஞ்சப்பொடி எடுத்துன்னு வாங்க. மிளகாவே கொடுக்கலாம், காஞ்ச மிளகாலாம் நிறைய டிஸ்ட்ரிக் போய்டும். மடப்பள்ளியில் போய் கேளுங்க, என்ன போடுறீங்க, மிளகா போடுறீங்களா, என்ன தூள், மிளகாய் தூள் போடுறீங்களா, இல்லை குண்டு மிளகா போடுறீங்களா, காஞ்ச மிளகா போடுறீங்களா கேட்டுட்டு அடுத்த வாட்டி வரைச்சி எடுத்துன்னு போங்க. நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன், ஒன்றும் பதட்டப்பட மாட்டேன். எல்லா உணவுலேயும் வந்து ஒரு மகத்துவம் உண்டு பரிகாரத்துக்கு. கல் உப்புக்கே அவ்வளோ உண்டு. அப்போது எண்ணெய்க்கு உண்டு, மிளகுக்கு உண்டு, சீரகத்துக்கு உண்டு, கருவேப்பிலை கூட உண்டு, அரிசிக்கு உண்டு, பருப்புக்கு இருக்குது. அபிஷேக பொருளில் ஒன்றுத்துக்கு எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்கள. கரும்பு சாறு கடனெல்லாம் தீர்க்கும், அரிசி மாவு மன நிம்மதியை கொடுக்கும், தேன் வசீகரத்தை கொடுக்கும், பால் மரண பயத்தை நீங்கள் எல்லாம் வருதில்ல, அதுபோல் உணவுலேயும் இருக்குது. கந்தசாமி கோயில் கந்தக்கோட்டம் போய் பாருங்கள். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற கோயிலெலாம் ரொம்ப கஷ்டம், நிறைய போய் டெஸ்ட் பண்ணுவேன். அது அற்புதமான கோயில். போயிட்டு ஒரு மூலையில் செம்மனு உட்காரணும். நான்லாம் போனேன்னா கம்முன்னு உட்காருவேன். நிறைய பேர் வந்து சந்தோஷமாக பேசுவாங்க. அந்த குளம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய தடுப்பு போட்டாங்க ஒரு காலத்துலலாம். நாங்கள்லாம் அந்த ஏரியாக்காரங்க தான் பிறந்ததெல்லாம். முருகன் தேட்டருக்கு பின்னாடி தான் நான் பிறந்ததெல்லாம். அப்போல்லாம் வந்து நாங்கள் பொறி போட்டுக்கினே இருப்போம். இப்போ கூட பொறி போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மீன் வந்து படிக்கட்டெலாம் ஏறி வரும், ஏறி வரோன்னா தாவி வரும். அப்புறமா தானே இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா கெடுத்து ஹெச்ஆர்என்சி அதிகாரிகளை சொல்கிறதா. ஆனால் கந்தசாமி கோயில் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க, ட்ரஸ்டி போர்டு பண்ணுறாங்க. காளிகாம்பாள் கந்தசாமி கோயிலெலாம் ட்ரஸ்டீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க.
விசேஷத்துலலாம் போய் சாப்பாடு சாப்பிட்றச்ச ஏதோ கல்யாண விருந்து மாதிரி இருக்கும். அப்படியே கையில் ஒரு நல்ல பிளேட்டு கொடுத்துருவாங்க. அப்படியே தக 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 தகன்னு சூடாக பண்ணி மடப்பள்ளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஆனந்தமாக இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுமையாக வந்துட்டு கோயிலில் உட்காந்துட்டு பொறுமையாக உட்காந்துட்டு போங்க. பழனி ஆண்டவருடைய சன்னிதானமும் அங்கே இருக்குது. பழனிக்கு போயிட்டு வந்த பெருமையை அந்த கோயிலில் உண்டு. கந்தக்கோட்டம் கந்தசாமியை பார்க்கலாம், பழனி முருகரையும் பார்க்கலாம், சித்தி புத்து விநாயகரையும் பார்க்கலாம், அம்பாளை பார்க்கலாம், சிவனை பார்க்கலாம், பார்வதி தேவியை பார்க்கலாம். முருகர் பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் உண்டு, குளத்தங்கரையில் ஒரு சிவலிங்கம் உண்டு. அப்படியே சொல்ல சொல்ல எப்படி இருக்கும் பாருங்கள், சுற்றி பாருங்கள். வள்ளலாரை பார்க்கலாம், பாம்பன் சாமிகளை பார்க்கலாம். வரலாறுலாம் நிறைய போய் படிங்க, ஸ்தல வரலாறுலாம். ஆனந்தமும் பேரானந்தமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் சென்னையில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயில். கந்தக்கோட்டம் பாரிஸ் கார்னரில் என்எஸ்சி போஸ் ரோடு போகிற முன்னாடி பெரிய பாத்திர கடை உண்டு. அது சொன்னால் விளம்பரம் ஆகிடும். அந்த பாத்திர கடைக்கு பக்கத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அந்த பாத்திர கடை அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். அடுத்த வாட்டி வேந்த டிவியில் சொன்னாங்கன்னா சொல்கிறேன். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எப்படி சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இடம் பாருங்கள். அவ்வளோ நெருக்கடியான இருக்கிற இடத்தில் கந்தசாமி கோயில் என்றாலே ஒரு பரவசம், கூஸ்பம்ஸ் ஆகும். அந்த முருகர் அவ்வளோ விசேஷம். கண்டிப்பாக அந்த கோயிலில் போயிட்டு வருபவர்களுக்கு ஒரு சத்தியமான மாற்றத்தை கண்டிப்பாக முருகர் கொடுப்பார். நிறைய பேர் சிறுவாபுரிக்கு போகிறீங்க, நிலம் கிடைக்கல, வீடு கிடைக்கல, அதெல்லாம் கஷ்டத்தில் மூச்சு திணறி 7 வாரம் போகிறீங்க, 8 வாரம் போகிறீங்க. கந்தசாமி கோயிலில் வாங்க. வீடு கிடைக்கல, நிலம் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, நோயில் பிரச்சனை, டாக்டர் கண்டுபிடிக்க முடியல, படிப்பு தடை, குடும்பத்தில் இருந்து கணவன் போயிட்டார், கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்துச்சு, எல்லாம் போங்க. எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதே போல் பௌர்ணமி கந்தசாமி கோயிலை சுற்றி ஒரு கிரிவலம் மாதிரி நீங்களே சுற்றிட்டு வாங்க. அப்படியே கால் போன போக்கில் நடங்க. நடந்துட்டு முருகர்கிட்டே ஆரம்பித்து முருகன்கிட்டே வந்து நின்றுங்க. செருப்பு போட்டுக்கங்க, ஒன்றுமே தப்பு கிடையாது. ரோடெல்லாம் ஆணி கீனியெல்லாம் இருக்கும். அப்புறம் செல்வி சொல்லி போய் குத்திச்சு, ஆணி குத்திச்சுன்னு என்னை திட்டாதீங்க. இது வந்து பௌர்ணமிக்கு வெளியிலே நின்றுட்டு சுற்றிட்டு சாமியை பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்களாம், முருகர் கோயில் இருக்கவங்களாம் அவங்களே ஒரு கிரிவல பாதையை ரெடி பண்ணிடணும். நிறைய நண்பர்களை சந்திக்கலாம், அன்னதானம் பெருகும், மக்கள் வருவார்கள், கூடுவார்கள், ஏரியா ஜெகஜோதியாக இருக்கும், வியாபாரம் நடக்கும், நிறைய பேருக்கு கடைகள் போடுவார்கள், தெய்வத்தினுடைய கருணை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ பழனிக்கு போகணும், அறுபடை வீடுக்கு போகணும், சிறுவாபுரிக்கு போகணும், வடபழனிக்கு போகணும், இப்படியெல்லாம் இல்லாமல் கந்தசாமி கோயிலுக்கும் போய் பாருங்கள். ஏற்றத்தை பாருங்கள், சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 23/3/2026 முதல் 29/3/2026 வரை, பங்குனி 9 முதல் பங்குனி 15 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குடும்பத்தில் தேவையான விஷயங்கள், அனுகூலங்கள், சந்தோஷங்கள், நிறைய பயணங்கள் வரும். ஆனால் அந்த பயணங்கள் மூலியமாக ஆதாயமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கை ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு முதுகு தண்டுவிட கோளாறுகளில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மேஷத்துக்கு முக்கியம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம்.
தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட செல்வாக்கை மீட்டு கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக சுபகாரியங்கள், பெரியவர்கள் விஷயத்தில், தொழில் விஷயத்தில் டக்குன்னு நல்லது ஏற்படுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், வீடு நிலம் வாங்குவது, காம்பவுண்டு போடுவது, இன்டீரியர் கட்டுவது, தனிப்பட்ட இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு, கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது லாபம், அனுகூலம், புது பொருள், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, தொழில் உத்தியோகம், வியாபாரத்தில் எதிரிகள் தேவையில்லாத உங்களை பற்றி ஏதாவது ஒரு அபகடம் ஏற்படுத்தியிருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு தூசியை தட்டுவது போல் தட்டிவிட்டு முன்னேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம், யாருமே எதிர்பார்க்காத நல்ல முன்னேற்றத்தையும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நிம்மதியும் பெறக்கூடிய அமைப்பு, எல்லாவிதத்திலும் தயக்கமில்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இடம் மாற்றம், தொழில் மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், சம்பந்தம் இல்லாமல் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பது, நவகிரக புதன் வழிபாடு, ஜாயின்ட் பெயின்ஸ் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான அமைப்பு. புதிய தொழில் விஷயத்தில் யோக பலத்தை பெறுவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கென்று அனுகூலங்கள் ஏற்படுவதும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த சகலவித கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது, அனுகூலமான யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக எந்த ஒரு விஷயமும் இருக்கிறது என்று அவநம்பிக்கை இல்லாமல் முன்னோக்கி செல்வது சகல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையுமே பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது கண்கூடாக
பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக வயிற்று உபத்திரம், நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு செல்வாக்கை பெற்றுத்தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில் ரீதியாக யோகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தந்தாலும் தனிப்பட்ட சுபகாரியத்தில் சிறிது சங்கடங்கள் காணப்பட்டாலும் விரைவிலே அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். எல்லா விஷயமும் கைக்கூடினால் போல் இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய தேவையற்ற செய்கையால் எல்லாமே கெடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பெரும் சங்கடத்தையும் பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தடைகளை தவிடுபடியாக்குறது எல்லாமே உங்கள் கையில்தான் இருக்கிறது. நட்பு போர்வையில், உறவு போர்வையில் சிலர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறேன் என்று பின்னாடி குழி நோண்டுவார்கள். சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், உறவு முறையிலையும் அக்கம் பக்கத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் தடைகள் காணப்பட்டாலும் கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல வெற்றிகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் இருப்பதும், விநாயகர் வழிபாடு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, தனிப்பட்ட செல்வாக்குகளை கூட்டக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தனிப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்கு இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் தீர்வதற்கு தெய்வ பலத்தை கொண்டு சாதிக்க கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம். டக்கு டக்கென்று பிள்ளைகள் விஷயத்தில் சரியான முடிவுகளை எடுத்து முன்னோக்கி செல்வது அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா காரியமும் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரர்கள் வாகனங்களில் மட்டும் வித்தைகள் இல்லாமல் இருந்தால் எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தலாம். புதிய முயற்சிகள் பெரும் செல்வாக்கையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படுவதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு கண்டிப்பாக நிறைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் வருத்தங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வதும், கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த
சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பழைய கடன்கள் விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு கைகூடுவது, கண்டிப்பாக நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட்டாளிகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதை கோபப்படுத்தியோ கெட்ட வார்த்தை பேசியோ கெடுத்து கொள்ளாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக எல்லா விஷயங்களும் இழுத்துக்கொண்டே இருந்தாலும் விரைவிலே அருமையான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்கு குலதெய்வத்தை மானசீக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு பல விதத்தில் நன்மைகள் காணப்பட்டாலும் வயிறு முதுகு தண்டுபட கோளாறுக்கு எப்பொழுதும் கவனமாக இருப்பதும் யோகத்தை பெற்றுத்தரும். தொழிலில் அபிரிதமான முன்னேற்றம், மேலதிகாரிகள் விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட செல்வாக்குகள் விற்பது வாங்குவதெல்லாம் பங்குனி மாதம் என்றாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக மாறுவது ஏற்றத்தை தரும். மனதில் நிறைய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்குறதும், தைரியம் ஏற்படுவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கு டக்கென்று நல்ல விஷயங்கள் கைகூடுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். அற்புதமான காலகட்டம், எல்லா விதத்திலும் ஏற்றம், பதட்டம் வேண்டாம். கண்டிப்பாக மகான்கள் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், லோ பிபி போன்ற விஷயமும், ஹார்மோன் குறைபாடுகளும் பார்த்து கொள்வதும், அபிராமி அந்தாதி உடைய 40, 59, 75 மனதார உச்சரிப்பதும் செல்வாக்குகளை கூட்டி கொடுக்கும். தடைகள் தவிடுபடியாக்க விநாயகருடைய காரியசித்தி மாலை பெரிய உதவிகளை செய்து கொடுக்கும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும், குடும்பத்தில் சுபவிரயங்கள், பணவரவுகள், சுப செலவுகள் தொடர்ச்சியாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சங்கடங்கள் கண்டிப்பாக தீர்வதற்குண்டான அனுகூலமான காலகட்டம். தனிப்பட்ட எல்லா செல்வாக்கும் கூடக்கூடிய அமைப்பு, யோகமும் பணவரவும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நன்மைகள்
கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சிறப்பான அமைப்பு. யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து வெளியில் வாருங்கள். எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதும், நவகிரகத்தில் கேது வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்கள் தடைகளை தவிடுபடியாக்குறதும், ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கொடுப்பதும், படபடப்பை மட்டும் விட்டு விடுவதும், யாரோ எல்லாரும் உங்களை பற்றியே தவறாக பேசுகிறார்கள் என்று நீங்களாகவே கற்பனையில் இருக்கிறதை தவிர்த்து கொள்வதும், உடற்பயிற்சி அர்த்தாஷ்டம சனி என்பதனால் 20 நிமிடமாவது செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சொல்வாக்குகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். புதிய முயற்சிகள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான தடைகளும் நிம்மதியை ஏற்படுத்தும். தனிப்பட்ட எல்லா விதமான சிக்கல்களும் தீரக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். டக்கென்று எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் மனமிட்டு பேசுவதும், வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் இருப்பதும் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் புதன் வழிபாடு, முதுகுத்தண்டுவிட கோளாறு, கால் கை மறுத்து போகிறது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாகனங்களில் வித்தைகள் என்றால் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாகவே கொண்டு செல்லலாம். வழக்குகளில் வெற்றி, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், சுபவிரிய பிராப்தம், தொழிலில் மாற்றம், படிப்பில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு மாதிரி இருந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தி, நம்மளை விலக்கி போனவர்களே தேடி வரக்கூடிய பிராப்தம், திருமணத்தில் இருந்த சங்கடங்கள் தீர்வது, காதல் அமைப்பு பிரேக்கப் ஆனாலும் புது காதல் கிடைத்து அது ஆனந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்கள் மறுமண அமைப்போ அல்லது பழைய திருமணத்தை ஒட்டிக்கொள்ள வைப்பதோ முயற்சித்தால் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, வெளியிடத்தில் நல்ல பெயர்கள் கிடைப்பது, உறவு முறையில் நட்பு முறையில் இருந்த சங்கடங்களெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, பணவரவில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது, திடீரதிர்ஷ்டம் யோக பலத்தை பெற்றுத்தருவது, செல்வாக்குகள் கூடுவது, கண்கூடாக பார்க்கக்கூடிய வண்டி வாகன மாற்றங்கள் தெளிவை ஏற்படுத்துவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக எல்லா காரியங்களும் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்தி தரும், மன அழுத்தத்தை தீர்த்து கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். காது, மூக்கு, தொண்டை, பற்களில் உபத்திரம் இருந்தால் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். செல்வாக்குகள் கூடுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.
தனிப்பட்ட எல்லா விஷயமும் யோக பலத்தை பெற்றுத்தரும். கும்பராசிக்காரர்கள் வாக்குவாதத்தில் மட்டும் குடும்பத்திலும் ஈடுபடக்கூடாது, வெளியிடத்திலும் ஈடுபடக்கூடாது. மற்றபடி எல்லாமே நன்மைகள். பழைய பகைகள், பழைய கடன்கள் விஷயத்தில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். வசந்தமான சந்தோஷமான அனுகூலமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட, அஜீரண சம்பந்தப்பட்ட, கழிவுப்பாதை சம்பந்தப்பட்ட கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக மன நிம்மதியை பெறுவதற்கு அனுமனை வழிபாடு செய்வது, அனுமன் சாலிசா கேட்பது யோக பலத்தை தருவதும், தொழில் ரீதியாக ஏற்றங்கள் குரு பார்வையால் புது தொழில் மாற்றங்கள், உடற்பயிற்சி மட்டும் தவறாமல் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் யோக பலத்தையும் பெற்றே தீர்வார்கள். விரயங்கள் சுபவிரயமாக கடல் கடந்து ஏதாவது சிக்கலில் இருந்தாலும் தாய்நாட்டிற்கோ அல்லது வேறு ஊருக்கோ சந்தோஷமாக சென்று வர பிராப்தங்கள் ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகத்தில் அதீத ஏற்றம், அதீத நன்மை எல்லாம் ஏற்படுவது, சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி தான் உயிர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். கோளற்பதிகத்தை சொல்ல சொல்ல ராகு கேது தோஷம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு அதிர்ஷ்டமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை, தொழிலில் மாற்றங்கள் எது வந்தாலும் செய்வது, படிப்பில் மாற்றங்கள் எது வந்தாலும் செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 23/3/2026 முதல் 29/3/2026 வரை, பங்குனி 9 முதல் பங்குனி 15 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பல.